வணக்கம். இந்த ஆன்டி ட்ரக், ஆன்டி டொபாக்கோ மற்றும் இல்லிசிட் அராக் சம்பந்தமான ஒரு சிறப்பு ஆய்வுக் கூட்டம் மாவட்ட அளவில் நடைபெற்றது. அதில் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் சார்பாக கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட வனத்துறை அலுவலர் மற்றும் உயர் அலுவலர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அதில் ஒரு சில முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே இதுபோல நடவடிக்கைகள் மாவட்டத்தில் மிக பெரிய அளவில் பெரிய வீச்சில் நடந்து வருகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தின் மூலமாக மேலும் அதை இன்னும் துரிதப்படுத்தவும், நடவடிக்கைகளை ஆழப்படுத்தவும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. முக்கியமாக நம்முடைய மாவட்டத்திற்காக வழங்கப்பட்டிருக்கிற ஹெல்ப்லைன் 9159959919 9159959919 இந்த ஹெல்ப்லைன் மூலமாக யார் வேண்டுமானாலும் புகார் அளிக்கவும், புகார் அளிக்கிற நபர்களுடைய பெயர் மற்றும் விவரங்கள் ரகசியமாக பாதுகாக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ யார் வேண்டுமானாலும் இந்த ஹெல்ப்லைனில் 24/7 இதற்கு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு இத்தகைய நடவடிக்கைகளை கண்காணித்து வருகிறார்கள். காவல்துறை வசம் இந்த எண் இருக்கிறது. அதற்காக தனியாக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பில் இந்த லைன் இருக்கிறது. ஸோ பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் இந்த எண்ணிற்கு இது சம்பந்தமாக நடவடிக்கைகள் சம்பந்தமாக ஏதேனும் அவர்கள் வசிக்கிற பகுதிகளில் இருந்தால் தகவல் தெரிவிக்க இந்த தருணத்தின் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த எண்ணை மேலும் பாப்புலரைஸ் பண்ண, மேலும் விளம்பரப்படுத்த அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களுக்கும், உள்ளாட்சி அமைப்புகளுக்கும், வருவாய்த்துறை சார்ந்த அலுவலர்களுக்கும், பொது இடங்களில், அரசு அலுவலகங்களில் இந்த எண்ணை பிரபலப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த 2 வாரங்களுக்கு முன்பே ஒரு ஆய்வுக் கூட்டத்தின் போது ஒரு 13 குழுக்கள் கூடுதலாக நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்புகள் வாரியாக 4 நகராட்சி இருக்கிறது என்றால் 4 நகராட்சி குழுக்கள், 3 தேர்வு பேரூராட்சி குழுக்கள், 6 வில்லேஜ் பஞ்சாயத்து பிளாக் வைஸ் என்று 13 குழுக்கள் ஏற்கனவே அது உருவாக்கப்பட்டு அவர்களுக்கென்று பணி பொறுப்புகள் நிர்ணயிக்கப்பட்டு, அவர்களுக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு, கூட்டு புல தணிக்கைக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அது பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதுவும் வாரந்தோறும் நடக்கிற ஆய்வுக் கூட்டத்திலே கண்காணிக்கப்படும். தவிர கல்லூரி மற்றும் பள்ளி நிறுவனங்கள் இடையே ஒரு போதை எதிர்ப்பு குழு, ஆன்டி ட்ரக் கமிட்டி, அது மாணவர்கள் அதுல இருப்பாங்க. அவங்களையும் இந்த பணியில ஈடுபடுத்தி இந்த நடவடிக்கைகளை சென்சிட்டைஸ் பண்றதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை வருகிற நாட்கள்ல அந்த குழு சம்பந்தப்பட்ட கூட்டங்களும் நடத்த இருக்கிறோம். அந்த போதை எதிர்ப்பு குழு கல்லூரி வாரியாக, பள்ளி நிறுவனங்கள் வாரியாக, இன்னும் சொல்ல போனால் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர்கள், கல்லூரிய முதல்வர்களை அழைத்து இது சம்பந்தமாக ஒரு சென்சிடேஷன் மீட்டிங் நடக்க இருக்கிறது. அதுவும் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மலைப்பகுதிகளில், ஒதுக்கப்பட்ட காடுகளில் இதுபோல நடவடிக்கைகள் ஏதேனும் இருந்தால் அதுவும் வனத்துறையோடு இணைந்து அந்த பணியை மேற்கொள்ள வனத்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவர்களும் அது சம்பந்தமான நடவடிக்கைகள், சில தரவுகள் காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் தெரிவித்திருக்கிறார்கள். அது சம்பந்தமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். தவிர இந்த ஆண்டு, அதாவது 2023 கேலண்டர் இயர்ல 1667 ப்ரொஹிபிஷன் கேசஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை வசம். 2023 கேலண்டர் இயர்ல 1667 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. ஆனால் இதுவரை நான் சொன்ன அந்த சிறப்பு நடவடிக்கைகள் மூலமாக, குழுக்கள் மூலமாக, கூட்டு புலத்தணிக்கை மூலமாக பல்வேறு இந்த ஆன்டி ட்ரக், ஆன்டி டொபாக்கோ அண்ட் இல்லிசிட் அராக் சம்பந்தமான நடவடிக்கை தொடர்பாக இந்த ஆண்டு, இந்த மாதம் வரையும் கூட, ஜூன் மாதம் தான் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த ஆண்டு இந்த மாதம் வரையும் கூட 3643 வழக்குகள், ப்ரொஹிபிஷன் வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு 1667 என்பதும் இந்த ஆண்டு கேலண்டர் இயர்ல முதல் 6 மாதத்திற்குள்ளேவே, இதற்கிடையில 2 மாதம்
தேர்தல் பணி வேற நாம் மேற்கொண்டோம் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸோ இந்த ஆண்டு இந்த 6 மாதத்திற்குள்ளே 3643 பிரகபிஷன் வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. மேலும் அந்த 1685 வழக்குகள்ல கடந்த ஆண்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2023 கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட இந்த பிரகபிஷன் வழக்குகளுடைய எண்ணிக்கை 1685. ஆனால் இந்த ஆண்டு இந்த ஜூன் வரையில கூட 3671 எண்ணிக்கையில் கைது நடவடிக்கைகள் வழக்குகளில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஸோ இதுவரையும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் மிக துரிதமாகவும் தீவிரமாகவும் ஆழமான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறோம். காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் வனத்துறை மற்றும் இதர உள்ளாட்சி வருவாய்த்துறை சார்ந்த இதர அலுவலர்களோடு இணைந்து பிரகபிஷன் விங்கும் சேர்ந்து ஸோ இந்த நடவடிக்கைகள் இன்னும் துரிதப்படுத்தப்படும். தவிர இந்த கூட்டத்தின் மூலமாக நான் பொதுமக்கள் அனைவருக்கும் தெரிவிப்பதும் கேட்டுக்கொள்வதும் என்னவென்றால், இந்த 9159959919 இந்த எண்ணை இன்னும் அதிகமாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எவ்வளவுக்கு அதிகமான தகவல்கள் நிர்வாகத்திற்கு வருகிறதோ அவ்வளவு விரைவாக இந்த நடவடிக்கைகளை நாம் இன்னும் ஆழப்படுத்த முடியும், தீவிரப்படுத்த முடியும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கேலண்டர் இயர்ல ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரையும் 2023 பூட்லெக்கர் கள்ளச்சாராய குற்றவாளி 19 பேர், ட்ரக் அஃபெண்டர் போதைப் பொருள் குற்றவாளி ஒருத்தர். ஆனால் 2024 இந்த ஜூனுக்குள்ளவே 13 பூட்லெக்கர் போட்டிருக்கோம். 13 பூட்லெக்கர், அதுவும் இந்த பிப்ரவரிக்கு அப்புறமே 12. அதுல இன்னும் சொல்ல போனா அந்த எலெக்ஷன் டயத்துல கூட ஒரு 3 பூட்லெக்கர் போட்டிருக்கோம். இந்த இதர பணிகளுக்கு மத்தியிலும் இந்த பணியை நாங்க அது கவனக்குறைவா விடலை. ஸோ பிப்ரவரி ஜூனுக்குள்ளவே, அதாவது நான் பொறுப்பேற்ற பிறகு கூட 12 பூட்லெக்கர் இந்த 4-5 மாசத்துல. ஸோ இது இன்னும் தொடரும். ட்ரக் அஃபெண்டர் 2024 இந்த ஜூன் வரையுமே 5 பேர். கடந்த ஒரு ஆண்டு முழுக்க ஒருத்தர், ஆனா இந்த ஆண்டு ஜூன் வரைக்குமே 5 பேர் ட்ரக் அஃபெண்டர் போட்டிருக்கோம். ஸோ அதனால இதுல இந்த மாதிரி தடுப்பு நடவடிக்கைகள் தான் இது. அதுலயும் நாங்க துரித நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதுபோல பள்ளி மற்றும் கல்லூரி நிறுவனங்கள் மத்தியில போதைப் பொருள் தடுப்பு குழு அப்படின்னு ஆன்டி ட்ரக் கமிட்டின்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். அதை இன்னும் கொஞ்சம் சென்சிட்டைஸ் பண்ணணும்னு இருக்கிறோம். இந்த இதுக்கு முன்னால் நடந்த ஆய்வு கூட்டத்தில் கூட நாங்கள் எல்லாரும் கலந்து பேசினது அதுதான். அவங்களுக்கு சம்பந்தமான ஒரு கூட்டம் நடத்தி அவங்களுக்குடைய பிரைவேசியை, சேஃப்டியை என்ஷூர் பண்ணிட்டு, ஏன்னா அவங்க தான் தகவல் தராங்க, அவங்களுடைய பாதுகாப்பு முக்கியம். அந்த பள்ளி கல்லூரி நிறுவனங்களுடைய பொறுப்பாளர்கள், முதல்வர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் கூட ஒரு ஆய்வு கூட்டம் நடத்துறது மூலமாகவும் அந்த பள்ளி பிள்ளைகள், கல்லூரி பிள்ளைகள் இருக்கிற அந்த குழுவை மேலும் சென்சிட்டைஸ் பண்றதுக்கு உரிய நடவடிக்கை வர நாட்கள்ல நிச்சயம் எடுக்கப்படும். செக் போஸ்ட்ல சோதனை சாவடிகளுடைய கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவோம். காவல்துறை, வனத்துறை, அனைத்து துறைகளும் சேர்ந்து